மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல கேது பகவான் இருந்தாருங்க. இப்போ 4லேருந்து 3க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாரு. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருந்தாரு. 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பாவத்திற்கு வராருங்க. அதாவது உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும். ரொம்ப என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு முடிப்பீங்க. ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம். 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி வருகின்ற 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது. அந்த வகையில ராகு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு. கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போருங்க, ஜாதகம் பார்க்குறவங்க 80% மார்க் வாங்கிடுவாங்க. ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயம், அதை வச்சு ஒரு பலன். அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க, அதை வச்சு ஒரு பலன். அதே மாதிரி அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஒரு பலன். அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன். இன்னொரு 5வது தான் முக்கியமான பலன். அவங்க நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பலன்கள் மாத்துவாங்க. அப்படின்னு ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒருத்தர் குலதெய்வ அனுகிரகம் இருக்குன்னு ஒருத்தவரை நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ராகுவை தான் முதல்ல பார்க்கணும். ராகு எங்க இருக்காரு, ராகுக்கு என்ன பார்வை இருக்கு, இப்போ எப்படி கோச்சாரத்துல போகுதுங்கிறத வச்சுதான் அவங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். நிறைய மொழிகளை பேசணும், நம்ம வியாபாரம் வெளிநாடுகள்லாம் விஸ்தீர்ணம் அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஜாதகத்துல எதை பார்ப்பாங்கன்னா ராகு 11ஓட சம்பந்தப்படுதா, 9ஆம் பாவத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல நிர்ணயம் பண்ணுவாங்களே. கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர். குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம். அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான். அப்படியேற்பட்ட அந்த ராகுவும் கேதுவினுடைய பெயர்ச்சியினால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்க. முதல்ல மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் கேது பகவான் இருந்தாருங்க. இப்போ 4லேருந்து 3க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாரு. அப்புறம் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருந்தாரு. 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பாவத்திற்கு வராருங்க. இதுல பிளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்து வருது. என்ன அப்படின்னா ராகு வர்றது ஒரு நல்ல இடத்துக்கு வர்றாரு, அதே மாதிரி கேது வர்றது கொஞ்சம் சரியில்லாத இடத்துக்கு வர்றாரு. இதனால என்னென்ன பலாபலன் அப்படிங்கறது கொஞ்சம் விரிவா கேளுங்க. முதல்ல ராகுவை பார்த்துருவோம். ராகு பகவான் இப்ப 9ஆம் இடத்திற்கு வர்றாரு. இதுவரை 10ல் இருந்த ராகு குருவாக மாறி இருந்தார். ஏன்னா குருவினுடைய வீடு. ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களுடைய தன்மையை கொண்டவங்களாக மாறிடுவாங்க. அப்போ 10ல் குரு துரியோதனன் மாண்டான்னு சொல்லுவாங்க. அதில் 10ல் ராகு இருந்த காலத்துல உங்களுக்கு சரியானபடியான வளர்ச்சிகள் இருந்திருக்காது. ஆனா 9ல் ராகு இப்போ வரக்கூடிய இடம், இந்த இடம்ங்கிறது சனி பகவானுக்கு உண்டான வீடு. அதனால இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாங்க சனி பகவான் அப்படிங்கிறவர் மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் உடையவர், 9ஆம் பாவத்திற்கும் உடையவருங்க. இந்த 9ஆம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்.
இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு முதல் விஷயம் என்ன பிளஸ் கொடுப்பார் அப்படின்னா, குலதெய்வ அனுகிரகத்தை கொடுப்பார். ஒரு இடத்துலங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா யாரு என்ன செய்தாலும் அவரை அசைக்கவே முடியாது. வெற்றி நிச்சயம் அவருக்கு. அவருடைய எண்ணம் என்னவோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். அவருடைய எண்ணம் ஈடேறும். அதனால ஒரு பெரிய நல்லது அவருக்கு நடக்கும். அதனால 9ஆம் பாவத்துல ராகு பகவான் வர்றதுனாலங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு எண்ணம் ஈடேறும். அதாவது உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும். ரொம்ப என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு முடிப்பீங்க. இவ்வளவு நாள் அந்த நினைக்கிறதுக்கு தடை ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒன்று அபிவிருத்தி செய்யணும், இன்னொரு வீடு வாங்கணும், அல்லது சொந்த வீடு போகணும், அல்லது கல்யாணம் முடிக்கணும். அது மாதிரி உங்களுக்குன்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா இதுவரை அது ஈடேறி இருக்குமா? ஏறே இருக்காது. ஆனால் இப்போது எண்ணங்கள் ஈடேடும். எண்ணங்கள் ஈடேறும்படியான சூழ்நிலையை வந்துங்க ராகு உருவாக்குறாருங்க. பொதுவாகவே ராகு பகவான் முன் சொல்லியிருக்கேங்க, அவர் நட்சத்திரத்தினுடைய அனுகிரகத்தையும் தருவார். நட்சத்திராதிபதி முதல்ல அவர் போறது யாருன்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவினுடைய நட்சத்திரம். குருவாக மாறி அவர் 9ல் இருக்கிறதுனால, ஏற்கனவே இங்க 10ல் குருவா இருந்தது வேற, இப்போ 9ஆம் பாவத்துல குருவினுடைய அனுகிரகத்தை அவர் தரும்போது பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கான ஒரு பலனையும் 10ஆம் பாவத்துக்கான பலனையும் அவர் 9ஆம் பாவத்திலிருந்து செய்வார். இது என்ன அப்படின்னா ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது, அதே மாதிரி கலத்திரஸ்தானம் வலிமை அடைகிறது. இந்த கலத்திரஸ்தானம் வலிமை அடைகிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன விருப்பப்படி வாழ்க்கை. நான் மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க நீங்க, ஆனா ரொம்ப நாளா ஒருத்தவங்களை மனசு விரும்புறீங்க, உங்க வாழ்க்கை துணைவராக இவங்களை அடையணும் ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஆனா அது கிடைக்கக்கூடிய அமைப்புல வந்து தட்டி போகுதுங்க. அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் சரியானபடி அமையாத சூழ்நிலைகள் வந்து போயிட்டு இருந்தா, இப்போ ராகு மாறுறதுனால 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்குமான ஒரு சம்பந்தம் ஏற்படுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த லவ் கண்டிப்பாக மேரேஜாக சக்சஸ் ஆக மாறும். லவ் பண்றோம், கல்யாணம் பண்றது முக்கியம் இல்லைங்க. இந்த காலத்துல கல்யாணம் பண்ணவங்க சேர்ந்து நல்லபடியாக நிறைய நாள் சேர்ந்து வாழ்வதுதான் இந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனால இப்போ அந்த கல்யாணம் பண்ணுவது மட்டுமல்ல, சேர்ந்து நல்லபடியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்க லீட் பண்ண போறீங்க. அதான் ஒரு முக்கியம். இந்த காலத்துல முக்கியமானது என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது மிக மிக முக்கியம் இல்லைங்களா? அந்த ஒற்றுமையை ராகு பகவான் உங்களுக்கு வலிமையாக்கி தருகிறார் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து குருவினுடைய நட்சத்திரத்தை கடந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே போறாருங்க. ராகு அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே போறார். ஒரு மன்னர் ஆட்சி பண்றார். ஆட்சி பண்ணக்கூடிய மன்னர் வேற்று நாட்டு எல்லையில போய் அவர் ஆட்சி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவருடைய சொந்த நாட்டில தான் அவர் ஆட்சி பண்ண முடியும் இல்லையா? அது மாதிரி வெளியூருக்கு போயிட்டு வந்த ஒரு மன்னர் சொந்த நாட்டுக்கு வந்தா எப்படி சந்தோஷமா மறுபடியும் ஆட்சி பலன் பெறுவாரோ, அது மாதிரி ராகு தன்னுடைய சொந்த இடத்திற்கு வர்றதுனாலங்க சொந்தமாக ஆட்சி பலன் பெறுவார். அதனால என்ன அனுகிரகம் அப்படின்னு பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன நன்மைகள் அவருடைய சொந்த நட்சத்திரத்துல போறதுனால உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, முதல் விஷயம் 9ஆம் இடம் வலிமையாகிறது. பூர்வீக சொத்து, அப்பா வழியில உங்களுக்கு ஏதோ சொத்து வரணும், அல்லது அங்காளி உங்களுடைய பங்காளி உங்களுடைய விஷயங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல், ஏதோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறதுல தகராறு, இல்லை எனக்கு கம்மியான சொத்தை கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா பிரயோஜனமற்ற கம்மி மதிப்பான சொத்தை எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சண்டை இருந்து வந்தால்
இந்த சமயத்துல அதற்கான ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம் அல்லது ஒரு பேச்சுவார்த்தை அதை நீங்க முன்னெடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படுதுங்க. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை ஆகிறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சீராக வந்து சேருகிறது, ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகிறது. மேலும் பாத்தீங்க அப்படின்னாங்க, ராகு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்தை கடந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் போறார். இந்த இடத்துல செவ்வாயா மாறுறார். செவ்வாயானுடைய சாரத்தை வாங்கக்கூடிய ராகு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்துறார். செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம், கடனை தரக்கூடிய ஸ்தானம். இதற்கெல்லாம் ருணஸ்தானம்னு பேர். இந்த இடத்திற்கு உடையவர் செவ்வாய் பகவான். அதே மாதிரி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் உடையவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான். அதனால இந்த இடம், அதாவது 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்றாரு ராகு பகவான் 9ஆம் பாவத்தில் இருந்து. இதனால என்ன நன்மை மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா, கடன் சுமை குறையும். ரொம்ப நாளா இருக்குதுங்க கடன். வீட்டு கடன் வாங்கினேன், அதாவது கல்யாணத்துக்கு கடன் வாங்கினேன், அல்லது படிக்கிறதுக்கு வாங்கினேன், அல்லது விவசாயத்திற்கு கடன் வாங்கினேன், இல்லை ஏதோ ஒரு அபிவிருத்தி செய்யறதுக்காக கடன் வாங்கினேன், ஏதோ ஒரு கடன் வாங்கினேன். ஆனா அந்த கடனை இந்த அசலுக்கு மேல வட்டியா கட்டிட்டு இருக்கேன், அசலையே கட்ட முடியல, அல்லது வட்டியே போயிட்டு இருக்கு, என்னால அதுல இருந்து மீள முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரிதான், அல்லது கம்மியான கடன் தான் வாங்கியிருக்கேன், அதை எப்போ முடிப்பேன்னு நீங்க நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான். நீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய கடன் எப்படியா இருந்தாலும் நிவர்த்தியாக போகுது. கடன் எல்லாமே காலி ஆயிடும், கடனே இருக்காது. கடன்ல இருந்து நிவர்த்தி ஆயிடுவீங்க. நீங்க கடன் அடைச்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா ராகு பகவான் இதுல இருக்கிறதுனால. ராகு பகவான் எது வரை இதுல இருக்காரு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாசம் 13ஆம் தேதி 2026 வரை உங்களுக்கு 9ல ராகு இருக்காரு. அதுக்குள்ள உங்களுக்கு இருக்க வேண்டிய எல்லா கடனையும் நிவர்த்தி செய்துட்டு தான் ராகு பகவான் அங்கிருந்து 8க்கு வருவார். அதனால ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப அபிவிருத்தி உங்களுக்கு. அப்புறம் கேது பகவானை வச்சு பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். 3ஆம் பாவத்துல ஒரு சில நன்மைகளை வழங்குறாரு, ஒரு சில எச்சரிக்கையும் உங்களுக்கு வழங்குறாரு. என்னென்ன இதெல்லாம் கவனங்கிறத முதல்ல கேட்டுங்க. முதல் விஷயம், உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்க போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாற்றம்னாலே நம்ம மனசுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாறுறது நல்லதுதாங்க, இது மாற்றத்தினால ஒரு முன்னேற்றமா, அல்லது இந்த மாற்றம் அல்லது ஒரு ஏமாற்றமாகி போகுமா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. மாற்றங்கிறது எல்லாரும் விரும்புகிறோம். இப்போ இந்த கேது 3ஆம் பாவத்துல வரும்போது முதல்ல அவர் இருக்கிறது எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானினுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் முதல்ல அவர் சாரம் வாங்குறார். இந்த முதல் சாரம்ங்கிறது நல்ல சாரம். ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்லவர். ஏன்னா மிதுன ராசிக்கு சூரிய பகவான் ரொம்ப நல்லவர். அந்த சூரிய பகவானினுடைய சாரத்துல, சூரிய பகவானினுடைய நட்சத்திரத்துல, அவருடைய ராசியில கேது உள்ள வராரு உங்களுக்கு. அப்போ ஒரு மாற்றங்கிறது ஒரு முன்னேற்றத்தை முதல்ல கொடுத்துருவார் உங்களுக்கு. அடுத்தது அவருடைய சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய சாரத்தை வாங்குறாரு. அடுத்தது சொந்த சாரமாக இருக்கக்கூடிய கேதுவினுடைய சாரத்தையும் கேது பகவான் வாங்குறாரு. இந்த சமயம் உங்களுக்கு சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிறாங்க. சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12க்கு உடையவர், 5ஆம் பாவத்திற்கு உடையவர், 3ஆம் பாவத்துல. இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கலாம். குழந்தைகளையோ அதே மாதிரி 12க்குடையவர் 3ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றதுனாலங்க, சுக்கிரனுடைய சாரங்கிறதுனால வாழ்க்கை துணை வரை கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் இது உருவாக்கலாம். குழந்தைகளையும் வாழ்க்கை துணை வரை கொஞ்சம் பிரிந்து இருப்பதற்காக சூழ்நிலைகள் உருவாகுது. அதனால தொழில் நிமித்தமாக வெளியூர் போவதாக இருக்கலாம், அல்லது பணி நிமித்தமாக வெளிநாடுகள் போவதாக கூட இருக்கலாம். 3ஆம் பாவத்துல கேது இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா
கருத்து வேறுபாடாக பிரிவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அதனால கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட பேச்சுவார்த்தையிலையோ பேசும்போதோ சகஜமா பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாகவும் பேசணும். அதே மாதிரி தேவையற்ற வார்த்தைகளை விடாமல் பேசணும். அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பேச வேண்டும். அதே மாதிரி அவங்க 3ஆம் பாவத்துல கேது இருக்கிறதுனால அவங்களை நீங்கள் கேவலப்படுத்துவது போல பேசி விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் சரி, அவங்க இருக்கிறப்பையும் சரி, இல்லாத சூழ்நிலையும் சரி, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பேச்சு கொடுங்க. அதே போல பல விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைவரை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போகணும். அவங்களுடன் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கிறீங்க. அது போக அவர் சொந்த நட்சத்திரத்திலேயே கால் வாங்குறாரு. அதனால வாழ்க்கை துணைவருடன் பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் 5ஆம் பாவத்தை அவர் ஆக்டிவேட் பண்றாரு. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் IVF பண்றோங்க, டெஸ்ட் யூபே பண்றோம், என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம். ஆனா குழந்தை பாக்கியமே இல்லைங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர தசை வருவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். 40 வயசு அப்படி ஆயிடும். அந்த சமயத்துல வரக்கூடிய அந்த சுக்கிர தசையில அந்த சமயத்துல தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா. ஆனா கேது 3ஆம் பாவத்துல அந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்றதுனால டக்குன்னு அந்த குழந்தை சீக்கிரமா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் உருவாக்கிடுவார். அதனால நல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கும் வாய்ப்பு உள்ளதுங்க. இதுல முக்கியமா நீங்க கவனம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேதுவாகட்டும் ராகுவாகட்டும் ரெண்டுமே பகை வீட்டுக்கு வர. உங்களுக்கு இப்ப ராகு கேது ராகு மேஷத்துல இருந்தா, அதே மாதிரி துலாவுல கேது இருந்தாருன்னா இங்க பகை வீடு, இது நட்பு வீடு. அதே மாதிரி இது பகை வீடு அல்லது நட்பு வீடு அப்படிதான் மாறும். உள்ளது உச்சம் அல்லது நீச்சம் அப்படின்னு மாறி இருக்கும். ஆனால் இதுல ரெண்டுமே பகை வீடு, நல்லா கவனிச்சிங்க. அதனால ஒரு சில செயல்பாடுகள்ல கவனமாக இருக்க வேண்டும். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேலதிகாரியினுடைய உறவு முறையில ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்களை ஓட்டுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. அப்புறம் ஒரு நல்லது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றம். அதனால வெளியூர் செல்வதற்கும் வெளிநாடுகள் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கேன், இந்த தொழில ரொம்ப கடன் ஆகுது அல்லது தேவையற்ற விரயங்கள் ஆகுது, எப்ப நான் தொழிலை மாத்தலாம் அல்லது இன்னொரு இது செய்யும் போதே சேர்ந்தாப்புல இன்னொரு தொழில் செய்யலாமா, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல மாற்றத்தை கேது பகவான் வழங்குறாருங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மிதுன ராசிக்காரங்க வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாளை வணங்குறது சிறப்பு. ஏன்னா கணவன் மனைவியினால் ஏற்படக்கூடிய சில வாழ்க்கை துணைவருடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பெருமாள் தான் உங்களை தீர்த்து வைக்க முடியும். மகாவிஷ்ணு தான். அந்த பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமை. ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதியும் புத பகவான். அதனால புதன்கிழமையில பெருமாளுக்கு உகந்தமானது, ரொம்ப பிடித்தமானது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலை. ரொம்ப கிடையாது, ரொம்ப மலிவானது துளசி இலை. அந்த துளசி இலையினால பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, போதுமானது. மிதுன ராசிக்காரங்களுக்கு அமோக வெற்றியை பெருமாள் மகாவிஷ்ணு வழங்குவார். ஒவ்வொரு வாரம் தவறாமல் பெருமாளுக்கு துளசியினால அர்ச்சனை பண்ணி வந்தீங்கனாலே போதும். மிதுன ராசிக்காரங்களுக்கு அமோக வெற்றி, குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷம் இந்த ராகு கேது பெயர்ச்சியினாலே ஏற்படும். சிவாய நமக. இப்ப பாருங்க, ராகுவும் கேதுவும் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பார்க்கிறோம். இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ, ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 5 விதமான தன்மை மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் இந்த கோச்சாரத்தை எவ்வளவு தூரம் அவங்க கிரகிச்சு உங்களுக்கு பலனை வழங்க போறாங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஒரு ஆலோசனை வாங்கிக்கங்க.